சந்திக்கின்றோம் மீண்டும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக வியாழக்கிழமை 31ஆம் தேதி அக்டோபர் மாதத்தின் இறுதி பகுதியில் இருக்கின்றோம். ஆனால் செய்திகளுக்கு பஞ்சமில்லை. தொடர்ச்சியாக பல செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம். நவம்பர் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நவம்பர் மத்தியிலே சர்வதேசம் திரும்பி பார்க்கும் ஒரு அற்புதமான செயற்பாடு இருக்கின்றது. அதுதான் சோகோம் பொதுநலவாய தலைவர்களுடைய மாநாடு இலங்கையில் மிக பிரம்மாண்டமாக அரங்கேற இருக்கின்றது. இந்த அரங்கேற்றமும் எப்படி என்றால் ஒரு வகையான சேமிப்பு என்றுதான் சொல்லலாம். உலகத்தை தனது ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்ட எலிசபெத் மகாராணியார் பிரிட்டனில் இருந்து தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளை, அதன் பின்னர் சுதந்திரம் அடைந்த நாடுகளை பொதுநலவாய நாடுகளாக அமைத்திருந்தார். அந்த அமைப்பு பொதுநலமாக அமையும் போது அது மனித உரிமைகள், பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள் ஆராய்வதற்கென்று ஒவ்வொரு காலப்பகுதியிலும் தலைவர்களுடைய, அந்த நாட்டின் தலைவர்களுடைய மாநாடுகள் நடத்துவது வழமை. எனவே சேமிப்பு என்பது இங்கே பொருள்படுகிறது. காரணம், ஒவ்வொரு நாடாக எடுத்து தனது அதிகாரத்தை சேமித்துக் கொண்டதனால்தான் சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை தனது கட்டுப்பாட்டிலே அந்த அம்மணியார் வைத்திருந்தார். அதனால் இன்று நாங்கள் சொல்ல வருவது, இன்று உலக சேமிப்பு தினம். சேமிப்பு நான் சொல்வது பிரம்மாண்டமான நிலையில், ஆனால் சிறிய அடையாளத்திலிருந்து பிறக்க வேண்டும். இலங்கையினுடைய உன்னத மன்னன் கூட, மகா பராக்கிரமமாக கூட, ஒவ்வொரு துளி மழையும் கடலை சென்றடையாமல் மக்களுக்கு துணையாக வேண்டும் என்ற பொருளிலே எத்தனையோ வியாபித்த மிகப்பெரிய செயற்பாடுகளை குளங்களாக காண்பித்திருந்தார். இன்று மகா பராக்கிரமபார சமுத்திரமாக இன்றும் நாங்கள் புலனர்வையில் பார்க்கக்கூடிய அந்த மாபெரும் காட்சி எங்களுக்கு அதனை புலப்படுத்தும் என்று நம்புகிறோம். இலங்கையின் முன்னைய மன்னர்கள் அனைவரும் இதிலே புகழ் தேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்று இலங்கையில் நாங்கள் காண்பிக்க வேண்டியது, ஒவ்வொரு சிறுவருக்கும், சிறுமியருக்கும் அல்லது குழந்தைகளுக்கும் சிறு வயதிலிருந்தே இந்த சேமிப்பின் பண்புகளை வளர்த்து காட்டுவதற்கான பண்பை வளர்க்க வேண்டும். அது பணம் அல்ல, குணமும் உள்ளடங்களாக. நான் சொல்வது சரியான நினைக்கிறேன். ஆமா கஜமுகன், நீங்கள் சொல்வது சரி. இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம். கோகுல்நாத் செய்தி அறையிலிருந்து எங்களோடு வருகை தந்திருக்கின்றார். இன்றும் நமது பத்திரிகை செய்திகளை காண்பிப்பதற்கு. எனவே இன்றிலிருந்து நாங்கள் குழந்தைகளுக்கு நல்ல குணங்கள், நல்ல மனத்திற்கான அந்த சேமிப்பை ஓரளவு கட்டி காப்போம். நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும். மீள் சுழற்சி முறை ஒன்று தேவைப்படுகிறது. நல்ல எண்ணங்களுக்கு நிச்சயமாக கஜமுகன். அடுத்து நாங்கள் நமது பத்திரிகை செய்திகளுக்கு செல்வதற்கான நேரம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை நாங்கள் பார்ப்போம். இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்க்கையில் முதலில் நாங்கள் சுடரொளி பத்திரிகையை சேர்த்துக் கொள்ள இருக்கின்றோம். சுடரொலியினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ராணுவ தலையீடு பற்றி உடன் விசாரணை தேவை, வடக்கு தேர்தல் தொடர்பில் பொது நலவாய கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்து என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் வலிகாமம் வடக்கு விடயம் மிக பாரதூரமாக பேசப்பட்டது தமிழ் பேசும் மக்களிடையே. இன்று பொது நலவாய கண்காணிப்பாளர்கள் இப்படி வலியுறுத்தி இருக்கின்றார்கள். முரணாக இருக்கிறது. ஆமா, குறிப்பாக வடமாகாணத்திலே தேர்தலுக்கு முன்னர் இருந்த ஒரு கருத்து நிலை, அங்கு இருக்கக்கூடிய நிலங்கள், அங்கே பூர்வீகமாக வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களுக்கு உரித்தான நிலங்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நிலங்களை மீண்டும் மக்களுக்கு உறுதியாக பெற்றுத்தருவோம் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையிலே அண்மை காலமாக நிலங்களை கபலீகரம் செய்கின்ற முயற்சிகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தகவல்களில் எங்களால் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே யாழ் வலிகாமத்திலே இடம்பெற்ற அந்த ஆக்கிரமிப்பினை காரணம் காட்டித்தான் இப்படியான ஒரு கருத்தினை பொதுநலவாய கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்த செய்தி, வடக்கு மாகாண சபைக்கு சர்வதேச உதவி தொடரும், முதல்வரிடம் அமெரிக்க தூதர் தெரிவிப்பு. நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான வேட்பாளரும் மாகாண சபை தலைவருமான முதலமைச்சருமான சி விக்னேஸ்வரன் அவர்களை அமெரிக்க தூதுவர் மிச்சேல் அவர்கள் சந்தித்திருந்தார். அவர் கூறிய கருத்தாக இருக்கின்றது இது. சரியா? ஆமா, அவர் கூறியிருக்கிறார் கஜமுகன். நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சந்திப்பு நடந்த போது 2 வருடங்களுக்கு சுமார் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 5000 பேரை, 5000 குடும்பங்களை உள்ளடக்கும் வண்ணத்திலே தாங்கள் உதவிகளை செய்ய இருப்பதாக அவர் கூறியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் வடமாகாண சபையினுடைய எதிர்கால செயற்பாடுகளுக்கும் கூட அமெரிக்கா தன்னாலான அனைத்து உதவிகளை வழங்கும் என்று கூறியிருந்தார். இந்த நேரத்திலே இந்த வலிகாமத்திலே நில கபலீகரம் தொடர்பிலே சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அமெரிக்க தூதுவர் மிச்சல் ஜே சீசன் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்த போது அவர் குறிப்பிட்டிருந்தார், இது உள்நாட்டு பிரச்சினை என்று கூறி அது தொடர்பாக கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை என்றும் பத்திரிகைகளிலே செய்தி வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகள் புகைப்படமாக பிரசுரமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் முதல்வர் என்கின்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரமாக இருக்கிறது. உங்களுக்கு இது அதிகமாக தெரியும் இல்லையா?
ஆமா, சுமார் 1 மணி அளவிலே நேற்றைய தினம் அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பின் பின்னர் திடீரென்று முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையிலே சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மாதாந்தம் அவர் செல்கின்ற சிகிச்சைகளினுடைய அடிப்படையிலே, கிளினிக் என்று சொல்வார்கள், அந்த சிகிச்சையினுடைய அடிப்படையிலே அவர் சென்றிருக்கிறார். சென்ற பொழுது செய்தி காட்டு தீயாக பரவி இருந்தது. வடமாகாண அமைச்சர்கள், அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கிய உறுப்பினர்கள் அனைவரும் சென்று அவரை பார்த்திருக்கிறார்கள். இணையதளங்களிலும் கூட இந்த செய்தி திரிவுபடுத்தப்பட்ட ஒரு வடிவத்திலே வெளியாகி இருந்தது. இருந்த போதும் அவர் கூறியிருக்கிறார், நான் நலமாகத்தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, மாதாந்தம் வருகின்ற சிகிச்சைகளுக்காக வந்திருக்கிறேன் என்று கூறினார். இந்த காலை அளவிலே அல்லது மதியம் அளவிலே வைத்தியசாலையிலிருந்து அவர் வீடு திரும்புவார் என யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியுடன் சம்பந்தன் விரைவில் சந்தித்த பேச்சு, வலிகாமம் வடக்கு வீடுகள் இடிப்பு விவகாரம் என்கிற செய்தியாக இருக்கின்றது. செய்தி, தம்புள்ளை காளி கோயில் இடிப்பின் பின்னணியில் பாதுகாப்பு அமைச்சு, மன்மோகன் வந்தால் அங்கு செல்ல வேண்டும் என்கின்றார் மனோ கணேசன் அவர்கள். அதிகார பகிர்வு போராட்டத்தை படைபலத்தால் அடக்க முடியாது, வெல்லும் வரை ஓயமாட்டோம் என்கிறது அதிகார பகிர்வு அமைப்பு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இந்த அமைப்பு எந்த செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அமைப்பாக இருக்கிறது? ஆமா, குறிப்பாக பார்க்கின்ற பொழுது அதிகார பகிர்வு என்று சொல்லுகின்ற போது வடமாகாணத்திலே நடைபெற்ற தேர்தலினுடைய எதிரொலியின் மூலமாக தமிழ் பேசும் சமூகத்தினர் அதிகாரத்தை தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அப்படியான சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கு தெரியும், பொதுபல சேனா, ராவண பலய, தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் என்று சொல்கின்ற அமைப்புகள் அனைத்துமே தமிழ் பேசும் மக்களினுடைய பல்வேறு செயற்பாடுகளுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை காலத்துக்கு காலம் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களுடைய ஒரு வடிவத்திலே, அப்படியானவர்களுடைய ஒரு மனோநிலையை கொண்ட அமைப்புகளிலே ஒன்றாக இதனை நான் காண்கிறேன். அடுத்த செய்தி, ஊடகவியலாளர்கள் கருத்தரங்கில் குடிவரவு குடியக அதிகாரிகள் பாய்ச்சல், 2 வெளிநாட்டு பிரதிநிதிகள் விசாரணையில் என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஊடகவியலாளர் கருத்தரங்கில் குடிவரவு அதிகாரிகள் பாய்ச்சல் என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாக, இது பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது? ஆமா கஜமுகன், குறிப்பாக பார்க்கின்ற போது சர்வதேச ஊடக அமைப்பை சேர்ந்த 2 சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் சுற்றுலா விசாவினூடாக இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையிலே நடைபெற்ற ஒரு ஊடக சேலமுறைவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. எந்த ஒரு நாட்டிலையும் இந்த சுற்றுலா டூரிஸ்ட் விசா வைத்துக்கொண்டு வகரான கருத்தரங்கில் பங்கு கொள்ள முடியுமா? ஆமா, குடிவரவு குடியகல்வு சட்டங்களை பொறுத்தவரையிலே சுற்றுலா விசா என்பது அவர்கள் உல்லாச பயணங்களில் ஈடுபடலாம், அப்படியான விடயங்களை செய்யலாம். அவர்களுடைய தொழில்சார் பண்பு ரீதியான விடயங்களிலே ஈடுபடுவதை அந்த நாட்டினுடைய சட்டங்கள் அனுமதிக்காது. அந்த நாடு மட்டுமல்ல, அனைத்து நாடுகளும் கூட. உதாரணத்துக்கு ஒரு விசா பெறுவதாக இருந்தால், இப்போ நாம் இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு விசா பெறுவதாக இருந்தால் நமது சரியான உறுதிப்படுத்தல்களை அங்கே கூற வேண்டும் தானே? ஆம், நிச்சயமாக. உதாரணமாக நாங்கள் இந்தியாவுக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் ஊடக தேவைக்காக செல்கிறீர்களா அல்லது சுற்றுலாவுக்காகவா அல்லது மருத்துவ தேவையா கல்வி தேவையா? எந்த தேவை என்று நாங்கள் சொல்கிறோமோ அந்த தேவை சார்ந்த விடயத்தை தவிர்த்து ஏனைய விடயங்களில், ஏனைய செயற்பாடுகளில் நாங்கள் மூக்கை நுழைப்போமாக இருந்தால் எங்களை கைது செய்தோ தடுத்து வைத்தோ விசாரணை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இதுவும் கஜமுகன். அடுத்த செய்தி, கசினோ சட்டமூலத்தை இலங்கை நிறைவேற்றும் ஜேம்ஸ் பெக்கர் திட்டவட்டம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது? டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, ஜேம்ஸ் பெக்கர் இலங்கையிலே பார்த்தீர்களாக இருந்தால் கசினோ சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான 2 கட்டளைகளை அரசாங்கம் வாபஸ் பெற்றிருந்தது. இருந்த போதும் ஜேம்ஸ் பெக்கர் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட ஒரு பத்திரிகையிலே ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். என்னவென்றால், இலங்கையிலாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவிலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அந்த சூதாட்ட வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். வெகு விரைவிலே இலங்கையில் என்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பேன் என்று பிரபல கோடீஸ்வர சூதாட்ட வர்த்தகர் ஜேம்ஸ் பெக்கர் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்திதான் இது கஜமுகன். எவ்வளவு நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. கொழும்பு மாநாட்டுக்கு கடும் எதிர்ப்பு, தமிழகத்தில் வெடித்தது போராட்டம், இலங்கை நிறுவனங்களுக்கு கடும் பாதுகாப்பு என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நேற்றைய தினம் இது இடம்பெற்றிருக்கிறது இல்லையா? ஆமா, குறிப்பாக பார்க்கின்ற போது சென்னையில் உள்ள தமிழ் மக்கள் எப்போதுமே இலங்கை மாநாட்டிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி, அரசியல் பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, இலங்கையில் நடைபெறுகின்ற எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி வருகிறார்கள். அதனுடைய உச்சகட்டமாக பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிலும் கூட கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்ளக்கூடாது என்று எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த எதிர்ப்பினுடைய ஒரு அங்கமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை நிறுவனங்களுக்கு. தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை, சந்தோஷமான செய்தி. ஆனால்
கேள்விப்பட்டிருந்தேன் 19ஆம் தேதி மீண்டும் அந்த கல்வி நடவடிக்கைகளை செயல்படும். 9ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை மீண்டும் அந்த கல்வி நடவடிக்கைகள் 9ஆம் தேதி. சரி, கல்வி நடவடிக்கை நடைபெறும். குறிப்பாக தீபாவளியை முன்னிட்டு இந்த விடுமுறையை கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழ் பாடசாலைகள் என்று சொல்வதை விட தமிழ் மொழி மூல இந்து பாடசாலைகள் என்று சொல்லலாம். தமிழ் மொழி மூல இந்து பாடசாலைகள் என்று தான் சொல்லலாம். மன்னிக்க வேண்டும் மாணவர்களை, சந்தோஷமா இருந்திருப்பீங்க. நான் திருப்பி ஒரு குண்டை போட்டுட்டு ஒரு வித்தியாசமான செய்தியை போட்டுவிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, அது தெரிஞ்சு கொள்றது நல்லது. நாளை சந்தோஷமா இருங்க. நாளை மறுதினம் தீபாவளி. அடுத்து தென்கொரிய. இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல வேணும், தீபாவளியை சும்மா கொண்டாட வேண்டாம், சக்தியோட இணைந்து கொண்டாடுங்க. 3 திரைப்படம் இருக்கு, எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இருக்கு, சொல்ல தேவையில்லை. அடுத்து தென்கொரிய உதவியில் நிரந்தர கட்டட தொகுதி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வடமாகாண சபைக்கான உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய நிரந்தர கட்டட தொகுதியை நிர்மாணிக்க தென்கொரிய அரசு உதவி அளிக்க முன் வந்திருக்கின்றது. $35 மில்லியன் அமெரிக்க செலவிட தயாராக இருக்கிறது கூறப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டடமா அல்லது வேறொரு கட்டடமா? நான் நினைக்கிறேன் நிரந்தர கட்டடம் என்று சொல்லும் போது புதிய ஒரு கட்டடத்தை அமைக்கின்ற அதே வேளையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய சில கட்டடங்களினுடைய திருத்த வேலைகளையும் செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கும்போது கஜமுகன் எப்படி என்றால் வடமாகாண இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுத் தருமாறு CV விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் தென்கொரிய தூதுவரிடத்திலே ஒரு கோரிக்கையை கேட்டிருந்தார். அதன் போது அவர் குறிப்பிட்டிருந்தார், கொரிய மொழி சம்பந்தமான விடயங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தான் கொரியாவிலே தொழில் செய்ய முடியும், அதற்கான ஒரு நிலையத்தை நான் அமைத்து தருகிறேன் என்று கூறியிருந்தார். அதனுடைய ஒரு அங்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் பாருங்கள். அதிகாரம் அமலாக்கப்படுவதற்கான போராட்டம் ஒரு பக்கம், ஆனால் முதலமைச்சருடைய செயற்பாட்டு வீரியம் இங்கே தெரியக்கூடியதாக இருக்கிறது. இது தவிர்த்து எந்த வழிகளிலே எல்லா வாய்ப்புகளையும் பெற முடியுமோ அத்தனை வாய்ப்புகளையும் பெற்றுக்கொண்டிருப்பது பார்க்கக்கூடியதாக பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே வடமாகாண சபைக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும் போது இத்தனை நாளாக இருந்த ஏனைய 8 மாகாண சபைகளும் தாங்கள் மாகாண சபை அமைத்த காலத்திலே எங்களுக்கு இப்படியான உதவிகள் வரவில்லை என்று அவர்களுக்கு இடையிலே கூட ஒரு உள்ள குமுறல் இருக்கலாம். வடமாகாணத்துக்கு அதிகப்படியான சலுகை சான்ஸ் என்பது, அதாவது சந்தர்ப்பம் என்பது நாமல் உருவாக்கிக் கொள்வதுதான். உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப இதுவரையும் முதலமைச்சர் விக்னேஸ்வரனுடைய எண்ணக்கருக்கள் அமுலாக்கப்படவில்லை ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? முதலமைச்சர்களாக சென்று அவர்கள் அந்த வாய்ப்பை தேடவில்லை இருக்கலாம். கிடைத்தவுடன் கூறுவது அல்ல. ஆக மொத்தத்திலே பார்க்கிற போது, வெளிப்படையாக பார்க்கின்ற போது, உள்ளார்த்தமாக ஆராயாமல் ஒரு ஆரோக்கியமான நிலை வடமாகாணத்திலே நிலவுவதாக தெரிகிறது. அதே நேரம் 1377 கோடிகள் அரசினால் வடமாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது தவிர்த்து ஏனைய முதலீடுகள் தொடர்ச்சியாக வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆமா, அப்படி வந்தாலும் அந்த தொடர்ச்சி அந்த முதலீடுகள் மத்திய அரசாங்கத்தினூடாக வடமாகாண சபைக்கு செல்லுமா அல்லது வடமாகாண சபைக்கு நேரடியாக செல்லுமா என்பது எங்களுக்கும் கூட கேள்விக்குறிதான். கஜமுகன் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது இனி வரும் காலகட்டத்தில் தான் தெரியக்கூடியது. நிச்சயமாக. தந்தை குழந்தை சடலங்கள் மீட்பு. கண்டி பன்வில பகுதியில் கிணற்றில் இருந்து தந்தை மற்றும் 2.5 வயது பெண் குழந்தையாகவின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டதா? இது ஒரு சோகமான சம்பவம் கஜமுகன். தாய் வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக பணிப்பெண்ணுக்காக சென்றிருக்கிறார். தந்தைக்கு இந்த 2.5 வயது குழந்தை இல்லாமல் இன்னும் 2 மகள்மார் இருந்திருக்கிறார்கள். அவர் அதிகப்படியாக அந்த பிள்ளைகளினுடைய புத்தகங்களுக்கு தீ வைத்திருக்கிறார். அவர்களுக்கு பல்வேறு விதமான துன்புறுத்தல்களை விளைவித்திருக்கிறார். இதன்போது இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்று முன்தினம் அந்த 2 பிள்ளைகளையும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தினிடம் அவர் ஒப்படைத்திருக்கிறார். அதன் பின்னர் மனவிரக்தியிலேதான் இப்படியாக கிணற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி பிரதேசவாசிகள் கூறுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்பது தொடர்பான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் கூட ஒரு விரக்தியின் அடிப்படையிலே தான் கிணற்றிலே வீழ்ந்திருப்பார் என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தாலும், அப்படி விழுகிறவராக இருந்தாலும் கூட அந்த குழந்தையிடம் பால்மனம் மாறாத குழந்தையை இன்னும் ஒரு பாதுகாவலரிடம் அல்லது அயல் வீட்டாரிடம் அவர் ஒப்படைத்திருக்கலாம். மீண்டும் முடிந்த நிகழ்வுக்கு செல்ல முடியாது, ஒரு கூத்தை தான் வெளிப்படுத்த முடியும் இல்லையா? அடுத்து இந்தியாவின் ராஜதந்திரமும் முதல்வர் மீதான பொறுப்பும் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது.